ஒரு சின்ன பிளட் டிராப் வச்சு ஒரு கிரிமினலை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க? இல்ல ஒரு குழந்தையோட அப்பா யாரு நீ எப்படி அந்த அளவுக்கு கரெக்டா சொல்றாங்க? ம் இதெல்லாம் பார்க்க ஏதோ சினிமால வர்ற மாதிரி இருந்தாலும் இது மேஜிக் இல்ல, பியோர் சயின்ஸ். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாலிக்யூல்ல ஒளிஞ்சிருக்கு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பயோமாலிக்யூல்ஸ்ங்கிற பெரிய தலைப்புல இருந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இது எதுக்கு இவ்ளோ முக்கியம்? நம்ம பார்க்க எப்படி இருக்கோம், நம்ம குணம் என்னன்னு டிசைட் பண்றதுல இருந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவலை கொண்டு போறது வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் தானா? அதேதான். சிம்பிளா சொன்னா இதுதான் நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப். ஆனா ஒரு உயிருக்கு இப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் எதுக்கு தேவைப்பட்டுச்சு? என்ன பெரிய ப்ராப்ளமா இது சால்வ் பண்ணுது? அது ஒரு நல்ல கிழிதி. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஒரு பூனைக்குட்டி பூனையாத்தான் வளரும், ஒரு மாங்காய் கொட்டை மாமரமா தான் வளரும் இல்லையா? ஆ, அந்த ஐடென்டிட்டியை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எதுலயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும்ல. அந்த பெரிய ப்ராப்ளமோட சொல்யூஷன் தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ்ங்கிறது ரொம்ப நீளமான பாலிமர் செயின்ஸ். ஒரு நிமிஷம். இங்க பாலிமர் செயின்னு சொல்றீங்க. சிலருக்கு அதுவே புரியாம இருக்கலாம்ல. அதுனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு சின்ன சின்ன மணியை வச்சு ஒரு பெரிய மாலை செய்றோம்ல, ம். அந்த ஒவ்வொரு மணி பேர் தான் மொனோமர். அப்படி நிறைய மொனோமர் சேர்ந்து உருவாகிற அந்த நீளமான மாலை தான் பாலிமர். இங்க நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல அந்த சின்ன மணி பேர் தான் நியூக்ளியோடைடு. ஓ, அப்போ நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்தது தான் நியூக்ளிக் ஆசிட். எக்ஸாக்ட்லி. ஒரு லாங் ட்ரெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெயினோட ஒவ்வொரு பெட்டி, அதாவது வேகன் பேரு தான் நியூக்ளியோடைடு. அந்த செயினுக்குள்ள தான் ஒரு உயிர் வாழ்றதுக்கு A to Z இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கு. சூப்பரான விளக்கம். அப்போ அந்த ட்ரெயின இல்ல அந்த மாலைய நம்ம கண்ணுல பார்க்கணும்னா எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. கண்ணை மூடி ஒரு முறுக்குன ஏணி, அதாவது ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் மாதிரி ஒன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். ஓகே. அதுதான் டிஎன்ஏவோட ஃபேமஸ் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த ஏணியோட ரெண்டு சைடும் ஒரு பேக்போன் மாதிரி, நடுவுல இருக்கிற படிக்கட்டு தான் நம்ம பேசுற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. சரி. எக்ஸாமுக்கு கரெக்ட் டெஃபினிஷன் வேணும்னா, நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் லாங் செயின் பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அதனால இதுங்களை பாலிநியூக்ளியோடைட்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்கு. டிஎன்ஏ, அதாவது டியோக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட், அண்ட் ஆர்என்ஏ, அதாவது ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஓகே. அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்க்கு வருவோம். ரெண்டு சைடுல பேக்போன் இருக்கு, நடுவுல படிக்கட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அங்க உண்மையா என்ன நடக்குது? சரி, அங்கே உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த ரெண்டு சைடு பேக்போனும் சுகர் அண்ட் பாஸ்பேட்னால ஆனது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி. இதுக்கு நடுவுல அந்த படிக்கட்டுகளா நைட்ரோஜன் பேசஸ்னு சொல்ற ATCGன்னு 4 மாலிகூல்ஸ் ஜோடி சேர்ந்து இருக்கும். ஏனா அடெனின், டீனா தைமின், சீனா சைட்டோசின் அண்ட் ஜீனா குவானின். புக்க எழுத முடியுமா? அது நம்புற மாதிரியே இல்லையே. நம்பிதான் ஆகணும். அதுதான் இயற்கையோட அதிசயம். இங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு. அடெனின் எப்பவுமே தைமின் கூட தான் ஜோடி சேரும். எப்பவுமே வா? எப்பவுமே. அதே மாதிரி சைட்டோசின் எப்பவுமே குவானின் கூட தான் ஜோடி சேரும். A கூட Gயோ C கூட Tயோ எப்பவுமே சேராது. இந்த ஸ்பெசிஃபிக் பேரிங், இந்த லாக் அண்ட் கீ சிஸ்டம் தான் ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு செல்லையும் பாதுகாப்பா லாக் பண்ணி வைக்குது. ஓ. இங்கதான் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். டிஎன்ஏல இருக்கிற ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸும் ஐடென்டிக்கல் கிடையாது. ஆனா ஒண்ணுக்கொன்னு காம்ப்ளிமெண்டரி. காம்ப்ளிமெண்டரினா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட்ல AGCTன்னு சீக்வென்ஸ் இருந்தா அதோட ஜோடி ஸ்ட்ராண்ட்ல கண்டிப்பா TCGAன்னு தான் இருக்கும். ஓ, அதோட ஜோடியே நம்மால கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட். ஒரு ஸ்ட்ராண்டை வச்சே அதோட ஜோடி யாருன்னு நம்மால சரியா சொல்ல முடியும். இது ஒரு மிரர் இமேஜ் மாதிரி, ஆனா எக்ஸாக்ட் காப்பி கிடையாது. இந்த காம்ப்ளிமெண்டரி நேச்சர் தான் ஒரு செல் பிரியும் போது DNA தன்னைத்தானே சரியா காப்பி பண்ணிக்கிறதுக்கு அடிப்படை காரணம். புரியுது. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கு. நான் நியூக்ளியோசைடுன்னும் கேள்விப்பட்டிருக்கேன், நியூக்ளியோடைடுன்னும் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டும் ஒரே மாதிரி சவுண்ட் ஆகுது. ரெண்டும் ஒன்னா இல்ல வேற வேறயா? ரொம்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுற விஷயம் இது. ஆனா டிஃபரன்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. ஒரு சுகரும் ஒரு பேஸும், அதாவது அந்த ATCGல ஏதாவது ஒண்ணு, இது ரெண்டும் சேர்ந்தா அது நியூக்ளியோசைடு. சுகர் பிளஸ் பேஸ், நியூக்ளியோசைடு. சரி. இப்போ இந்த நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்தா அது நியூக்ளியோடைடு. ஓ, அந்த பாஸ்பேட் குரூப் தான் எக்ஸ்ட்ரா. அதேதான். சோ ஃபார்முலா மாதிரி சொன்னா நியூக்ளியோடைடு இஸ் ஈக்குவல் டு
சுகர் பிளஸ் பேஸ் பிளஸ் பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் குரூப் தான் ஒவ்வொரு யூனிட்டையும் இன்னொரு யூனிட் கூட இணைக்க உதவுது. நம்ம ட்ரெயின் அனாலஜிக்கு போனா இந்த பாஸ்பேட் தான் ஒரு பெட்டியை இன்னொரு பெட்டி கூட இணைக்கிற அந்த கப்ளிங் மாதிரி. அது இல்லைன்னா ட்ரெயினே கிடையாது. வாவ், இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. சைடுனா சின்ன வெர்ஷன், டைடுனா அந்த பாஸ்பேட் சேர்ந்த பெரிய வெர்ஷன். ஓகே, இப்போதான் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வரோம். இதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற மாஸ்டர் குக் புக் மாதிரி தான் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த அனாலஜி இந்த கான்செப்டை புரிஞ்சிக்க ரொம்ப உதவும். டிஎன்ஏங்கிறது செல்லோட நியூக்ளியஸ்ல இருக்கிற ஒரு மாஸ்டர் குக் புக். ஒரு பெரிய லைப்ரரியோட பாதுகாப்பான ரூம்ல வச்சிருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி. நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு புரோட்டீனையும் செய்யறதுக்கான ஒரிஜினல் ரெசிபீஸ், அதாவது ஜீன்ஸ், எல்லாம் அந்த புக்ல தான் இருக்கு. ஓகே, மாஸ்டர் குக் புக் நியூக்ளியஸ்ல இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நீங்க அந்த மாஸ்டர் குக் புக்கை வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அது ரொம்ப வேல்யூபிள். எடுத்துட்டு போனா டேமேஜ் ஆகலாம், இல்லைன்னா தொலைஞ்சு போகலாம். சோ உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பெசிபிக் ரெசிபியை மட்டும் ஒரு போட்டோ காப்பி எடுப்பீங்களே, அதுதான் மெசேஞ்சர் ஆர்என்ஏ. அது டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷனோட ஒரு டெம்பரரி காப்பி. வெயிட், அந்த மாஸ்டர் குக் புக் எப்பவுமே லைப்ரரியை விட்டு வெளியே வராதா? அது அவ்வளவு முக்கியமா? ஏன் செல் டிஎன்ஏவை நேரடியா யூஸ் பண்ணி புரோட்டீன் செய்யக்கூடாது? எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா போட்டோ காப்பி ஸ்டெப்? எக்ஸலண்ட் கொஸ்டின். காரணம் பாதுகாப்பு தான். டிஎன்ஏங்கிறது நம்ம உயிரோட மூல தகவல். அதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய்விடும். ஒரு மியூட்டேஷன் இல்லனா ஒரு டிசீஸை கூட உருவாக்கலாம். ஓ, அதனால செல் அந்த மாஸ்டர் காப்பியை நியூக்ளியஸ்குள்ள எப்பவுமே சேஃபா வச்சுக்கும். ஆர்என்ஏங்கிறது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ காப்பி மாதிரி. அது வெளியே போய் ரெசிபியை கொடுத்து புரோட்டீன் செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சிடும். ஒருவேளை அந்த காப்பியில் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் பெரிய பிரச்சனை இல்லை. செல் இன்னொரு காப்பியை உருவாக்கி கொள்ளும். ஆனா மாஸ்டர் காப்பி எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். ஓ, இப்போ புரியுது. அது ஒரு பேக்கப் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. சரி, அந்த போட்டோ காப்பி, அதாவது எம்ஆர்என்ஏ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த போட்டோ காப்பியை எம்ஆர்என்ஏவை கிச்சனுக்கு, அதாவது செல் இருக்கிற ரைபோசோமுக்கு கொண்டு போய் அந்த ரெசிபியை பார்த்து இன்கிரீடியன்ஸை, அதாவது அமினோ ஆசிட்ஸை ஒன்னா சேர்த்து நம்ம தேவையான டிஷ்ஷை, அதாவது புரோட்டீனை ப்ரிப்பேர் பண்றீங்க. இவ்வளவுதான் ப்ராசஸ். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன். ஆமா, இதுதான் பயாலஜியோட சென்ட்ரல் டாக்மான்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா, ஒரே ஒரு மனிதனோட செல்ல இருக்கிற டிஎன்ஏவை நீட்டினா அது 6 அடி நீளம் இருக்கும்னு சொல்றாங்க, ஒவ்வொரு செல்லையும். அப்போ நம்ம உடம்பு ஃபுல்லா எவ்ளோ இன்ஃபர்மேஷன் பேக் ஆட்டிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். இந்த கான்செப்டை புரிய வச்ச பெரிய டர்னிங் பாயிண்ட் 1953ல ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் கொடுத்த அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். அது பயாலஜிலே ஒரு பெரிய ரெவல்யூஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெரிடிட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓ, இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுதான் ஒரு செல்லு எப்படி தன்னைத்தானே காப்பி பண்ணிக்கிட்டு தகவலை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குதுங்கிற பெரிய புதிருக்கு விடை கிடைச்சது. இதோட பிராக்டிக்கல் யூஸை பார்க்கணும்னா டெக்னாலஜில டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் டிஎன்ஏ ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்புறம் எப்படி ஒருத்தரை மட்டும் அடையாளம் காண்றாங்க? நல்ல கேள்வி. உண்மையில 99.9% டிஎன்ஏ எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதுதான் நம்மள மனுஷங்கள ஆக்குது. ஆனா அந்த பாக்கி இருக்கிற 0.1% தான் ஒவ்வொருத்தரையும் யூனிக்கா ஆக்குது. உங்க கைரேகை மாதிரி. வெறும் 0.1% தானா? ஆமா. இந்த சின்ன வித்தியாசத்தை வச்சு ஒரு ஆளை அடையாளம் காண்றது தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அப்போ அந்த 0.1% எப்படி கம்பேர் பண்றாங்க? முழு டிஎன்ஏவையும் படிச்சு பாப்பாங்களா? இல்ல, அது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு பதிலா சயின்டிஸ்டுங்க நம்ம டிஎன்ஏல இருக்கிற சில ஸ்பெசிபிக் இடங்களை மட்டும் பார்ப்பாங்க. இந்த இடங்கள்ல சில சின்ன டிஎன்ஏ சீக்வன்சஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ரிப்பீட்டோட எண்ணிக்கை மாறும். ஒருவருக்கு 10 தடவை ரிப்பீட் ஆனா இன்னொருத்தருக்கு 15 தடவை ரிப்பீட் ஆகும். இந்த பேட்டர்னை கம்பேர் பண்ணி தான் ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓ, அதான் விஷயமா? அதனாலதான் கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒரு சின்ன முடி இல்லனா ஒரு சின்ன பிளட் டிராப் வச்சு குற்றம் செஞ்சவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுது. சரியா சொன்னீங்க. அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம இன்ட்ரோல பேசின மாதிரி பட்டானிட்டி டெஸ்ட், அதாவது ஒரு குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க, இல்லனா பெரிய ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும், பல இடத்துல இது யூஸ் ஆகுது. இது டெக்னாலஜி சைடு. நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற ஒரு உதாரணம்னா ஹெரிடிட்டிய சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, ஹே நீ உங்க அப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவோம்ல. ஆமா. கண்ணு கலர், முடி கலர்னு பல விஷயங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. இது எப்படி நடக்குது?
அதுக்கும் காரணம் டிஎன்ஏ தான். ஒரு செல் 2 செல்லா பிரியும் போது, அதாவது செல் டிவிஷன் அப்போ, அந்த செல்குள்ள இருக்கிற டிஎன்ஏ அத போலவே இன்னொரு பெர்ஃபெக்ட் காப்பிய உருவாக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த ஐடென்டிக்கல் காப்பீஸ் தான் அடுத்த செல்ஸ்க்கு பாஸ் ஆகுது. அப்படிதான் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து கரெக்டா கடத்தப்படுது. தலைமுறையா அந்த குக்புக்கோட ஒரிஜினல் காப்பி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேருது. இவ்ளோ நேரம் நம்ம டிஎன்ஏ பத்தி அதோட டபுள் ஹீலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசணும். எனக்கு ஒரு கேள்வி. டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ்னா ஆர்என்ஏவும் அப்படிதான் இருக்குமா? அதுவும் ஒரு நியூக்ளிக் ஆசிட் தானே? இது ஒரு நல்ல கவுண்டர் இன்ட்யூட்டிவ் எக்ஸாம்பிள். நீங்க நினைக்கலாம், ஓகே ஆர்என்ஏவும் ஒரு நியூக்ளிக் ஆசிட் தான், ஸோ அதுவும் டிஎன்ஏ மாதிரி டபுள் ஸ்ட்ராண்டா தான் இருக்கும். ஆனா உண்மையில ஆர்என்ஏ அதிகமா சிங்கிள் ஸ்ட்ராண்டா தான் இருக்கும். ஏன் அப்படி? ஒரு டபுள் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரக்சர் தானே இன்னும் ஸ்டேபிளா, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சிங்கிளான்னா ஈஸியா டேமேஜ் ஆயிடுமே. கரெக்ட். டிஎன்ஏக்கு அந்த ஸ்டெபிலிட்டி தேவை. ஏன்னா அதுதான் மாஸ்டர் காப்பி. லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு யூஸ் ஆகுது. ஆனா ஆர்என்ஏவோட வேலை வேற. அது ஒரு ஷார்ட் டேர்ம் மெசஞ்சர். இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரக்சர் தான் அதை ஃப்ளெக்சிபிளா ஆக்குது, ஒரு நீளமான ரிப்பன் மாதிரி. ஓ. இதனால அது மெசேஜை கேரி பண்றது எம்ஆர்என்ஏ, அமினோ ஆசிட்ஸை ரைபோசோம்க்கு கொண்டு வர்ற ஒரு டெலிவரி பாய் மாதிரி வேலை செய்யறது டிஆர்என்ஏ பல வேலைகளை செய்ய முடியுது. ஒரு ரிஜிட் டபுள் ஹீலிக்ஸ்னால இவ்ளோ ஃப்ளெக்சிபிளா வேலை செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், டிஎன்ஏல டைமின் டி இருக்குன்னு சொன்னீங்க. ஆர்என்ஏலயும் அதேதானா? இல்ல, இது இன்னொரு முக்கியமான வித்தியாசம். இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள முக்கியமான ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் அதுல இருக்கிற சுகர் அண்ட் ஒரு பேஸ் தான். சரி. டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் சுகர் அண்ட் தைமீன் டி பேஸ் இருக்கு. ஆனா ஆர்என்ஏல ரைபோஸ் சுகர் அண்ட் தைமீனுக்கு பதிலா யுராசில் யூன்னு ஒரு பேஸ் இருக்கு. சோ ஆர்என்ஏல AUCGன்னு வருமா? டீக்கு பதிலா யூ. ஏன் இந்த மாற்றம்? செல் எதுக்கு டீக்கு பதிலா யூவை யூஸ் பண்ணுது? இதுக்கு சில கெமிக்கல் காரணங்கள் இருக்கு. சிம்பிளா சொன்னா, தைமீன் உருவாக்க செல்க்கு அதிகமா எனர்ஜி செலவாகும். ஆனா அது ரொம்ப ஸ்டேபிள். லாங் டேர்ம் ஸ்டோரேஜ்க்கு அதுதான் பெஸ்ட். யுராசில உருவாக்க எனர்ஜி கம்மி தான். செகண்ட், நம்ம குக் புக் அனாலஜி. டிஎன்ஏங்கிறது செல் நியூக்ளியஸ்ல இருக்கிற ஒரு பாதுகாப்பான மாஸ்டர் ரெசிபி புக். அதை வெளியே கொண்டு வர முடியாது. ஆர்என்ஏங்கிறது அந்த ரெசிபியோட ஒரு டெம்பரரி போட்டோ காப்பி. அதை வச்சுதான் நம்ம செல்ல புரோட்டீன்ஸ் உருவாகுது. மூணாவதா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். உங்க யுனிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வச்சு உங்களை அடையாளம் காண்றது. ஒருவரோட டிஎன்ஏல இருக்கிற ஸ்பெசிபிக் ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணி இதை செய்றாங்க. அண்ட் ஃபைனலி சில முக்கியமான வித்தியாசங்கள். டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டட், ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்டட். டிஎன்ஏல தைமின் டி இருக்கும், ஆர்என்ஏல அதே இடத்துல யுரசில் யூ இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸா காம்ப்ளிமெண்ட்ரி. ஒரு ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்குன்னு நம்மால சொல்ல முடியும். இதெல்லாம் மறக்கவே கூடாது. சரியா சொன்னீங்க. நம்ம பார்த்தோம், ATCGன்னு 4 கெமிக்கல் எழுத்துக்களோட சீக்வென்ஸ் தான் ஒரு உயிரோட முழு ப்ளூ பிரிண்டையும் வச்சிருக்கு. ஒரு சிம்பிள் கோட், ஆனா அதுக்குள்ள ஒரு யூனிவர்ஸ் அளவுக்கு இன்ஃபர்மேஷன். ரொம்ப நன்றி. இவ்ளோ நேரம் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பத்தி ரொம்ப தெளிவா நிறைய உதாரணங்களோட பேசினதுக்கு. என்னோட மகிழ்ச்சி. நம்ம போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யோசனை. இந்த ஜெனட்டிக் கோடை இப்ப நம்மால படிக்க முடியுது. ஒருவேளை நம்மால அதை எழுதவும் முடிஞ்சா, வாழ்க்கையோட அடிப்படை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து நமக்கு வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ண நம்ம கத்துக்கிட்டா, அதனால வர்ற நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்னவா இருக்கும், அதோட விளைவுகள் எவ்வளோ தூரம் போகும் யோசிச்சு பாருங்க.